பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மற்றும் இருந்தது. தேவனுடைய பாதுகாப்பிலே இரவின் காலங்களை நாம் கடந்து செல்வோம். தேவன் பாதுகாப்பிலே இரவின் ஜாமங்களை கடந்து செல்வோம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணம் வனாந்திர பிரயாணம். அந்த வனாந்திர பிரயாணத்துல எதுவுமே போய் ஜனங்க வாங்க முடியாது. அங்க ஒரு கடை இருக்குமா, அங்க ஷாப்பிங் இருக்குமா, அங்க பீச் இருக்குமா, அங்க ஏர்போர்ட் இருக்குமா, அங்க ஹார்பர் இருக்குமா? நத்திங். எதுவுமே கிடையாது. வனாந்திரம் தாங்க. தேவ சமூகத்துல அவர்கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கர்த்தரை மட்டும்தான் பார்க்க முடியும். வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த வனாந்தரத்துல தேவ ஜனங்களுக்கு ஒன்னே ஒன்றுதான் தேவனுடைய வாசஸ்தலம். ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல அந்த டென்ட், தேவனுடைய அந்த உடன்படிக்கையை, ஆண்டவர் பெட்டியை ஆண்டவர் அதை சுமந்து சென்று அந்த வாசஸ்தலத்திலே தேவனுக்கான ஒரு மறைவிடத்தை உண்டாக்கி அங்கு 10 கற்பனைகளும், அங்கு ஆரோனின் துளிர்ந்த கோலும், மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் அங்கு இருந்தது. அந்த வாசஸ்தலத்துல வேதம் சொல்லி இருக்கிறது, அது ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை அது மூடிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல கர்த்தருடைய மகிமை நம்முடைய கூடாரத்தை மூடணும். நம்முடைய வீட்டுல தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை எப்போதும் நம்ம வீட்டுக்குள்ள தங்கி இருந்துச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, சாயங்காலமானது போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோட்டம் உண்டாயிற்று. தேவ அக்கினி அந்த இடத்துல பற்றி எரிந்து கொண்டே இருந்துதான். நம்முடைய வீடுகளில தேவன் தாங்க நமக்கு உத்தரவாதம். நம்ம இரவுல கண் மூடி உறங்குகிறோம், ஆனா இரவுல என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த காட்ஸ் ஃபயர் should be as a firewall in our house. நம்ம வீட்டை சுற்றி ஒரு தேவ அக்கினி, பரலோக அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லி இருக்கிறது, அது விடியற்காலம் மட்டும் இருந்துதான். இந்த நாளிலே தேவ சமூகத்துல நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். இரவின் ஜாமங்களை நம் கடந்து செல்ல பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பகலே நமக்கு இருட்டு மாதிரி தான் தெரியும். ஏன்னா எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, யாரை பார்த்தாலும் எனக்கு சமாதானம் இல்லை. வாழ்க்கையில ஆபீஸுக்கு போனா, வேலைக்கு போனா, இல்ல வேற எங்கேயாவது நம்முடைய நண்பர்களை, உறவுகளை பார்க்க போனா எங்குமே எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி பகலும் அநேகருக்கு இரவா இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரவும் வெளிச்சமா இருக்கும். காரணம், யூ ஆர் த ஸ்பெஷல் ஒன், வி ஆர் த ஸ்பெஷல் ஒன். தேவனுடைய அக்கினி நமக்குள் எரியும் போது என்ன விதமான காரியங்கள் வந்தாலும் ஜெயம் கொடுக்கும் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த புதிய நாளிலே தேவ அக்கினியினால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம் மூடப்படுவதாக. எல்லா இருள்களும் இயேசுவின் நாமத்தினாலே, தேவ அக்கினியினாலே பாதுகாக்கப்பட, அந்த தேவ அக்கினியினாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் தேவனுக்குள் அது தேவ வல்லமையாக தேவ பிரசன்னத்துல மூடப்பட நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரே நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய பரலோக அக்கினி பாதுகாப்பா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க மகிமை, உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தால் நிரப்பும், கிருபையினால மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.